ஹலோ கேஸ் வெல்கம் டு கயல் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பாரு. ஏன்னா கயல் வந்து எப்போதுமே எழில் வந்து சண்டை போட்டு போனா ஒரு பார்க்குக்கு தான் போவாருன்னு சொல்லிட்டு கயல் சொல்றா. சொல்லிட்டு சரி நான் அந்த பார்க்ல போய் தேடி பார்க்கறேன்னு சொல்லிட்டு கயல் போய் தேடி பார்க்கும்போது அந்த பார்க்ல யாருமே இல்ல. அவட வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா ஒரு பெஞ்சில உட்காந்து. அப்போ வந்து வாட்ச்மேன் வந்து சொல்றாரு, "ஏன் கயல் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது வாட்ச்மேன்ட்ட வந்து இந்த மாரி கயல் சொல்றா, "இந்த மாரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. அவர் வந்து கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. எப்போதும் இந்த பார்க்குக்கு தான் வருவாரு. வந்து பார்க்கும்போது அவர் காணோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எழில் தம்பி அவன் தேடுறான்னு சொல்லிட்டு, எழில் தம்பி நேத்து நான் பார்த்தேம்மா. நேத்து வந்து நைட்டு ஒரு கோவமா நான் போயிட்டுருந்தேன். நான் பார்த்து பேசலான்னு தான் கூப்பிட்டேன். ஆனா வந்து அவர் வந்து கண்டுக்காத மாரி ரொம்ப கோவமா போயிட்டுருந்தாரு. எதுக்குன்னு தெரியல. ரொம்ப கோவமா இருந்தாரு. அதனால நான் திருப்பி கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு இந்த சைடு தாம்மா போனாரு. நேரா போயிட்டு ரைட் எடுத்து போனாரும்மா. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமான்னு சொன்னோனே, ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேண்ணே. எனக்கு எழில் கண்டிப்பா இந்த ஏரியால தான் எங்கேயோ இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே சொல்லிட்டு இந்த மாரி கையல் அங்கேருந்து கிளம்புறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன நடக்க போகுது என்னன்னு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்ப நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்புட்ன்னா, எழில் வீட்ல இருந்து அவங்க அம்மாட்ட வந்து சண்டை போட்டுட்டு கயல் வந்து வந்திருப்பா. வந்துட்டோனே கயல் அம்மா சொல்லியிருப்பாங்க, எங்க போனாருன்னு தெரியலையே மாப்பிள, எங்க போயிருப்பாரு கயல்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, "தெரியலையேம்மா, வீட்டுக்கும் வரலன்னா எங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே கேட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகலன்னா எங்கம்மா போயிருப்பாங்கன்னு" சொல்லிட்டு கயல் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, இந்த மாரி மூர்த்தி கேட்குறான், இந்த மாரி எங்க கயல் போயிருப்பாரு மாப்பிள? அவ வீட்டுக்கு போகலன்னா வேற எங்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, "தெரியல மூர்த்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெளியில எனக்கு அது எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலும் திரும்பி வந்துருவாரு. இது ஒரு சின்ன விஷயம் தான். கோச்சிட்டு போனாரு. இன்னும் என் வீட்டுக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதாச்சும் தப்பா கிப்பா நடந்திருக்குமோன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. அவளோட அன்பு சொல்றா, "அக்கா நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. மாமாக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் எப்படியாச்சும் மாமாவ கண்டுபிடிச்சு தரேன்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, மூர்த்தி சொல்றான், "கையலு எனக்கு ஒரு ஐடியா. எப்படின்னா மாப்பிள்ளை எப்போதும் கோவப்பட்டாருன்னா ஒரு பார்க்குக்கு போவார்ல. ஒருவேளை இந்த பார்க்ல போய் இருந்தாலும் இருப்பார்லன்னு" சொல்லிட்டு இந்த மாரி கயல்ட்ட சொன்னோனே, "ஆமா மூர்த்தி, கரெக்ட் தான் நீ சொல்றது. நான் போய் உடனே பார்க்குறேன்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்க விஷயத்தலாம் கரெக்ட்டா வந்து தர்மலிங்கம் பெரியப்பா அவர் வந்துடுறாரு. வந்தோனயே ஆனந்தி சாரிம்மான்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, அதே மாரி இங்கிட்டு வந்து அனுட்ட வந்து "அனு எதுவும் ஆகலல்ல உனக்குன்னு" சொல்லிட்டு இந்த மாரி கேட்டுக்கிட்டு, "நான் வந்து இந்த கௌஷிக்கோட ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலின்னு நெனச்சேன். அந்த மீனாட்சி வந்து சரியான கேடுகெட்டவளா இருக்கா. எப்படிப்பட்ட நல்லவ மாரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டாங்க. என்ன மன்னிச்சிருமான்னு" சொல்லிட்டு மறுபடியும் கையல்ட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "சரி விடுங்க பெரியப்பா, யாருக்குமே தெரியல இந்த மாரி அவங்க கேடுகெட்டவளா இருப்பாங்க. நீங்க என்ன கனவு கண்டீங்க? எங்கனாலயே கண்டுபிடிக்க முடியல, உங்கனாலயும் கண்டுபிடிக்க முடியல. விடுங்க நல்லவ மாரியே நடிச்சு ஏமாத்திட்டாங்க. இப்ப எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வந்து ஆனந்தி வாழ்க்கை அவ எப்படின்னா நல்லா தப்பிச்சா. ஆனந்தி வந்து தப்பிச்சாளே அவங்க ஃபேமிலி அவங்க இந்த குடும்பத்திட்ட இருந்து. அத நெனச்சு நம்ம சந்தோஷப்படுவோம்னு சொல்லிட்டு இந்த மாரி கயல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரு சரி கயல் எழில் மாப்பிள பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சுச்சா? காணாம போனாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி தர்மலிங்கம் அவர் வந்து கேட்கும்போது, கயல் சொல்லுவா, எங்க போனாரு என்னன்னு தெரியல பெரியப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னோனே, அவர் தர்மலிங்கம் அவர் வந்து ஆறுதல் சொல்றாரு. நீ எதுக்கும் பயப்படாத எழில் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. அவர் இன்னும் சின்ன குழந்தையா, அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. நீ எதுக்கும் பயப்படாத. தேவனா நானும் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல தர்மலிங்க பெரியப்பாட்ட வந்து கையல் சொல்றா, பெரியப்பா இங்க வந்து ஒரு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. அங்க கூட எழில் ஏற்கனவே ஒரு தடவ சண்டை போட்டு அங்க தான் போய் உட்கார்ந்திருந்தாரு. நாங்க போய் கூட்டிட்டு வந்தோம். அதே மாரி அங்க இருப்பாரு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பெரியப்பான்னு சொல்லிட்டு, இங்கேயே இருங்க நீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லும்போது, மூர்த்தி சொல்றான், கயல் நானும் கூட வரவான்னு கேட்கும்போது, இல்ல மூர்த்தி நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு கயல் நேரா பார்க்குக்கு போய், பார்க்ல வந்து உட்கார்ந்து தேடிட்டு இருக்கான். ஆனா கிடைக்கவே இல்ல. பக்கம் ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அத பார்த்துட்டு எழில் நெனச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கயல் போய் எழில்ன்னு கத்திட்டே பின்னாடி போவா. முன்னாடி போய் பார்க்கும்போது பார்த்தா அது வந்து எழில் இருக்காது. வேற ஒரு ஆளு. "என்ன மேம்?" சொல்லிட்டு கேட்கும்போது, "சாரி தெரியாம எனக்கு தெரிஞ்ச ஆள் நெனச்சேன் இது பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு இந்த மாரி வந்து கயல் சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் இருக்கும் ஆப்போசிட்ல. அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா. அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறத வந்து அந்த பார்க்ல இருக்கிற வாட்ச்மேன் ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டு, என்னாச்சு கயல்? என்னம்மா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான்னு?" சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பா. கயல் வந்து சொல்லிட்டு இருப்பா. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் லைட்டா சின்ன சண்டை. அவர் வந்து கோச்சிட்டு வந்துட்டாரு. எப்போதும் இந்த பார்க்குக்கு தான் வருவாரு. நான் இந்த பார்க்குக்கு தான் வந்திருப்பான்னு நெனச்சு வந்து பார்க்கும்போது, அவர் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, யார் எழில் தம்பியாம்மான்னு சொல்லிட்டு, ஆமா எழில் தம்பி தான். என்ன எழில் தான் எங்க போனாரு தெரியுமாங்கண்ணே உங்களுக்குன்னு கேட்கும்போது, அம்மா நேத்து நான் பார்க்கும்போது ரொம்ப கோவமா இந்த பக்கம் ரோட்ல போனாரும்மா. ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் போனாரும்மா. நான் வந்து கூப்பிட்டு பார்த்தேன். அவரு கேட்கல. திருப்பி கூப்பிட்டா ஏதாச்சும் கோவப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு நான் கூப்பிடலாமா? ஏன்னா ரொம்ப கோவமா இருந்தாரும்மா. இதுக்கு முன்னாடி அவர் எழில் தம்பி நான் அந்த மாரி பார்த்ததே இல்லம்மா. ஏதாச்சும் பிரச்சனையாம்மான்னு கேட்கும்போது, இல்ல ஒண்ணும் இல்லண்ணே சின்ன பிரச்சனைண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. நீங்க பண்ண உதவிய நான் மறக்க மாட்டேண்ணே. எங்கண்ணா போனாருன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் எடுத்தாரும்மான்னு சொன்னோனே, சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணா சொல்லிட்டு இந்த மாரி அன்புக்கு கால் பண்ணி, அன்பு மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுடா. எழில் இருக்கிற இடம். இந்த பக்கத்துல இருக்கிற தெருவுல தான் இங்கேயே இருப்பாரு. நேத்து எவனோ போலீஸ் டீம கூட்டிட்டு வந்து தேடி தரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா இதெல்லாம் நீ கேட்கணுமாக்கா? நான் எப்படியாச்சும் மாமாவ கண்டுபிடிச்சுருவேன் அக்கா. நீ ஃபோன வைக்கான்னு சொல்லிட்டு இந்த மாரி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி, இந்த மாரி சொல்றேன். எங்க மாமாவ காணோம் சார். இந்த மாரி ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுறேன். தேடுங்க சார். இந்த ஏரியால தான் மிஸ் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஃபோட்டோ அனுப்பிச்சு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அதே மாரி கையிலும் போய் அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து தேடிட்டு இருக்கா. தேடிட்டு இருக்கும்போது யாருக்குமே எந்த தகவலுமே கிடைக்கல.
நினைச்சு கயல் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறான். இந்த வாட்ச்மேன் அண்ணன் இங்க தானே சொன்னாரு. இங்க வந்து பார்த்துமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அன்புக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறான். அன்பு ஏதாச்சும் தகவல் கிடைச்சுச்சு அன்பு கேட்கவும், இல்லக்கா நானும் மூர்த்தி அண்ணனும் தேடிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஒரு தகவலும் கிடைக்கலக்கான்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் தர்மலிங்க பெரியப்பாவும் தேடிட்டு இருக்காரு. இல்லையே இது கயல் கிடைக்கலையே மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆனந்த் வேற கையில கால் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி பார்த்துட்டேன். எழில் வந்து வரேன்னு தான் சொல்றாங்கன்னு சொன்னோனே, எழில் இங்க தான் இருக்காரு ஆனந்த். இங்க தான் ஏதோ தெருவுல மிஸ் ஆயிருக்காருன்னு சொன்னோனே, சரி விடு நானும் வரேன். ஊருக்கு கிளம்பி வரேன். நானும் வந்து எழில தேடுறேன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட் இப்படி ஆபத்துல இருக்கும்போது நான் மட்டும் சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு, ஆனந்தும் கிளம்பி வந்துடுறான். எப்படின்னா எழில தேடுறதுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். எல்லாரும் ஒரு பக்கம் எழில தேடிட்டு இருக்காங்க. இங்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப சீரியஸா இருக்கான் எழிலு. அத வந்து டாக்டர் சொல்றாங்க, மண்டையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. ஸ்கேன் எடுத்து பாருங்க நர்ஸ்ன்னு சொல்லி நர்ஸ்ட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ்க்குலாம் சொல்லிட்டீங்களான்னு சொல்லும்போது, ரிலேட்டிவ் யாரும் தெரியல சார். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. ரோட்ல அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு. சரி உங்க ஃபோன் ஏதாச்சும் இருக்குல்ல? ஃபோன் எடுத்து ரிலேட்டிவ் யாராச்சும் நம்பர் இருந்தா கால் பண்ணி வர சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ஆப்பரேஷன்லாம் பண்ண முடியும். நம்ம வந்து யாரும் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வராம ஆப்பரேஷன் பண்ணா நம்மளுக்கு தான் சிக்கலாயிரும்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து அவரோட பாக்கெட்ல இருக்கிற ஃபோன் எடுத்து இந்த மாரி ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாரி ஃபர்ஸ்ட்லயே கயல் நம்பர் தான் இருக்கு. கயலுக்கு கால் பண்ணி ஹலோன்னு சொல்லிட்டு, ஹலோ நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறோம்னு சொல்லும்போது, சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணோனே எழில் எங்க இருக்கீங்க? என்ன மன்னிச்சிடுங்க எழில்ங்க. மேடம் மேம் கொஞ்சம் பேச விடுங்க மேம் சொல்லிட்டு, நீங்க பேசுற அந்த ஆளு வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு கேட்கும்போது, இந்த ஹாஸ்பிட்டல்ன்னு சொன்னோனே கயல் ரொம்ப பதறி போயிட்டு அவருக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லும்போது, எதா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசிக்கங்க மேம் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க நர்ஸு. கட் பண்ண உடனே என்ன பண்ற? ஏது பண்றது? தெரியாம அன்புக்கு வேகமா கயல் சொல்றா, "டேய் எழில் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல எழிலுக்கு. நீங்க வாங்கடான்னு" சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறா கயலு. கயல் போய் பார்க்கும்போது நர்ஸ் நீங்க தான் இங்கேருந்து ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, "நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்" சொல்லிட்டு, "இது உங்க உங்க ஹஸ்பண்டான்னு?" சொல்லி, "ஆமா என் ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லும்போது, இந்த மாரி ரோட்டோரமா அடிபட்டு கிடந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அட்மிட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னோனயே, ஐயோ! என்னாச்சு? பயப்படுற மாரி எதுவும் இல்லன்னு சொல்லும்போது, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரியும் சொன்னோனே, டாக்டர் வந்து இவங்க யாருன்னு கேட்கும்போது, "சார் இந்த பேஷண்டோட ரிலேட்டிவ் சார்ன்னு" சொல்லும்போது, நீங்க யாரு முதல்ல பேசுறேன்னு சொல்லும்போது, நான் உங்க ஒய்ஃப்ன்னு சொன்னோனயே, அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பலமா தள்ள அடிபட்டிருக்கு. கை, கால் எலும்புலாம் உடைச்சிருக்காங்க. பலமா அடிச்சிருக்காங்க. 4, 5 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொன்னோனயே, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நாங்க வந்து ஆப்பரேஷன்லாம் பண்ணணும். முதல்ல இந்த பணத்த கட்டிருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கையில வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறேன். அம்மா அழுகாதீங்கம்மா. என்னம்மா நீங்க பண்றீங்க? நாங்க கடவுள நம்புங்கம்மா. நாங்க எப்படியாச்சும் காப்பாத்திர்றோம்மா. ஃபீல் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கையில குடுத்துட்டு உட்கார்ந்து செவத்தோர உட்கார்ந்து அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கா. அதோட வந்து அன்பு வந்து வீட்ல இருக்க ஃபேமிலி எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறா. அன்பு சொன்னோனே அன்பு அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனந்த் எல்லாரும் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு என்னாச்சு கதானம் எல்லாரும் வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! என்னாச்சுன்னு தெரியல. அதாவது ஹாஸ்பிட்டல் நினைச்சுட்டேன், வீடு நினைச்சுட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா சொல்லிட்டு புரியுதும்மா உங்க கஷ்டம். அதுக்காக வந்து மத்த பேஷண்ட்ட நாங்க பார்க்கணும்ல. நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கம்மா. அவருக்கு எதுவும் ஆகாதம்மா. கடவுள வேண்டிக்கங்கம்மா சொல்லிட்டு இந்த மாரி டாக்டர் போய் ஆப்பரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. கயல் ரொம்ப அழுதுட்டு உட்கார்ந்திருக்கா. காமாட்சி அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கயல் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. மாப்பிள்ளை திரும்பி வந்துரும்ன்னு சொல்லி அன்பு சொல்றான். அக்கா மாமாக்கு எதுவும் ஆகாதுக்கா. மாமா இது இப்படி பண்ணணும் நான் சும்மா விட மாட்டேங்க. கவலைப்படாதீங்கக்கான்னு சொல்லிட்டு இந்த மாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அன்பு. இந்த மாரி எத்தன பேர் வந்தாங்க? அது 5 பேர் சேர்ந்து என் மாமா அடிச்சிருக்காங்க சார் சொன்னோனே, பக்கத்துல அக்கம் பக்கம் விசாரிக்கிறாய்ங்க. நைட் ஏதாச்சும் நடந்துச்சா? அது இதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. see you.